ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ல ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு. நடைபாதையில போறவங்களுக்கும் ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கக்கூடிய நம்மளோட நண்பர் ஒருத்தர் திருமலையில இருக்காங்க. அவங்க ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் தான், அபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், திருமலை தேவஸ்தானம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஃபிளெக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து ஷேர் பண்றேன். இதுல என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அதாவது பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இது நாள் வரைக்கும் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன், இலவச தரிசன டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இனிமே வந்து திவ்ய தரிசன டோக்கன் தான் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அலிப்பிரி வழியா நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன் இனிமே உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தான் வழங்கப்படும் அப்படின்றத தான் டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறவங்க இனிமே பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போய் டோக்கன் வாங்கிட்டு நீங்க நடந்து போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, டிவோட்டிஸ் வந்து திவ்ய தர்ஷன் டிக்கெட் வாங்கினவங்க அலிப்பிரி வழியா நடந்து போயிட்டு நீங்க கண்டிப்பா காலி கோபுரத்துக்கிட்ட ஸ்கேனிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நடந்து போறோம்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பஸ்ல ஏறி திருமலைக்கு போயிட்டு தரிசனம் பார்த்துக்கலாம்னு நீங்க பண்ண முடியாது. நீங்க இங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கக்கூடிய டிக்கெட்டை கண்டிப்பா காலி கோபுரம் 2083வது ஸ்டெப்ஸ்ல நீங்க வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஸ்கேன் பண்ணாம வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூலவர் தரிசனம் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லியிருக்காங்க. அதாவது if not you will not be allowed to visit the lord அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க ஸ்கேன் பண்ணாம வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தர்ஷன் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. So devotees who have taken Divya Darshana tokens must reach Tirumala via Alipiri stairs only. இந்த கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்கக்கூடியவங்க கண்டிப்பா அலிப்பிரி மெட்டு வழியா நடந்துதான் திருமலைக்கு ரீச் ஆகணும். அதர்வைஸ் திவ்ய தர்ஷனம் டிக்கெட் வில் நாட் ஒர்க் ஈவன் இஃப் யூ கோ டு திருமலா பை எனி அதர் ரூட். ஓகேங்களா? ஸோ பஸ்லயோ கார்லயோ டூ வீலர்லயோ நீங்க எதுல போனாலுமே உங்களுக்கு மூலவர் தரிசனம் பார்க்க அந்த டிக்கெட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மேபி இதை ப்ரெஸ் ரிலீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பயில இருந்து நமக்கு தெரிஞ்சிடும். மேபி நாளையில இருந்து கூட அவங்க வந்து கொண்டு வரலாம். தோஸ் ஹூ வாண்ட் டு ரீச் திருமலா பை வெஹிக்கிள் எஸ்எஸ்சி டோக்கன்ஸ் வந்து எங்க இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வந்து சீனிவாசம் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சீனிவாசமும், விஷ்ணு நிவாசம் ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க, கோவிந்தராஜ சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல. இவ்வளவு நாள் நம்ம வந்து விஷ்ணு நிவாசத்துல வந்து ரூம்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து 3 கவுண்டர் எது எது அப்படின்னா, சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜசாமி சத்திரம். இந்த 3 இடத்துலையும் சர்வ தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. நடந்து போறவங்களுக்கு மட்டும்தான் இனி பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு காலி கோபுரத்துல போய் ஸ்கேன் பண்ணிட்டு திருமலைக்கு நீங்க நடந்து போகலாம். ஸோ இந்த முயற்சி ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி தான். ஏன் அப்படின்னா நிறைய பேர் நடந்து போயிட்டு நமக்கு டோக்கன் கிடைக்கலன்னா என்ன பண்றது, நம்ம காலி கோபுரம் ரீச் பண்ணும்போது டோக்கன் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதுவா இருந்தா நம்ம டோக்கன் கன்ஃபார்மா வாங்கிட்டோம் நடந்து போகலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் வந்து பண்ணிக்க முடியும். கண்டிப்பா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு ஷேர் பண்ண அந்த நண்பருக்கு நான் இன்னொரு தடவை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் டிடிடினோ ப்ரெஸ் ரிலீஸ் அது வந்து கொடுக்கல, பட் ஒரு ஃபிளெக்ஸா அங்கே வச்சிருக்காங்க. அவர் அங்கே இருக்கிறனால அந்த போட்டோ நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இது பயனுள்ள பதிவு தான். இந்த மாற்றத்தை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா யாரும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு போகாதீங்க. மீதி இருக்க 3 கவுண்டர்ஸ்ல டோக்கன் வாங்கிட்டு நீங்க பஸ்லயோ இல்லைன்னா வெஹிக்கிள்ஸ்ல போறவங்க அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. நடைபாதையில போறவங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிட்டு அலிப்பிரி மெட்டு வழியா போங்க. ஸ்ரீவாரி மெட்டு எப்பவும் போல நம்ம நடந்து போயிட்டு ஸ்டெப்ஸ்ல வாங்குற டோக்கன் அது கண்டினியூ ஆகும். அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.